லோகேஷ் கனகராஜ் படம் இப்படி தான் இருக்குன்னு தெரியும், அதனால் அப்படி தான் ஸ்பீடாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு தலைவர் ஆடி இருக்காரு, அது நினச்சி கூட பார்க்க முடியாது, போய் பாருங்கள், அது ஒரு பாட்டே போதும் அவருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நடிப்பு நல்லா இருக்குது. லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காப்புல. அனிருத் ஆஸ் யூஷுவல் பக்காவாக இருக்குது. எதிர்பார்த்ததோட அருமையாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்கேங்க, இவ்வளோ அருமையாக இருக்குது. பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருக்குது. இடையில ஸ்பீடு படம், விற்கிற மாதிரி ஸ்பீடு படம். ஸ்ருதிஹாசன் அவங்க கமலை பொண்ணு நல்லா இருக்குது. எல்லாருமே அவங்க ரோலை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருக்குது. என்ன ஸ்பீடாக இருக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி நடக்கும். இன்னொரு ட்ரிப் பார்த்தா தான் அது புரியும். முதல் ட்ரிப்பில் எப்போதுமே கண்டுபிடிக்கும், நல்லாயிருக்கும். இன்னொன்று போக போக நல்லா மக்களுக்கு பிடிக்கும். எப்படி விக்ரம் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப மாதிரியாக இருந்துச்சு, அடுத்த பிக்கு அதுமாதிரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக ரஜினி, லோகேஷ் கனகராஜ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா தான் இருந்துச்சு. அனிருத் வாஸ் டாப் நாச், சூப்பராக பண்ணியிருந்தார். அனிருத்தோட மியூசிக் தான் இதோட பேக்ரவுண்டே அதுதான். அப்புறம் கோஸ்டாஸும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. கிளைமேக்ஸ் அந்த 10 நிமிஷம் சூப்பராக இருந்தது. ஆமீர் கானோட இன்ட்ரோக்கு அப்புறமே வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது படம். சூப்பராக இருந்துச்சு. லோகேஷ் வந்து முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்காரு, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா சார்? நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லியோ கம்பேர் பண்ணிங்கன்னா சாங்ஸ்லாம் சேம் விக்ரம் மாதிரி ஃபீல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஹைப் கொடுத்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ அவர் சூப்பர், அவர் தான் பெஸ்ட்டு. நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொல்லுவேன், மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. கொடுத்த ஹைப் அளவுக்கு இல்லை, பட் ஓகே டீசெண்டாக ஒரு வாட்ச் பண்ணுவோம். தலைவரோட என்ட்ரியே வந்துட்டு அதெல்லாம் வேற லெவல். ரஜினி வந்து ஆக்சுவலி பிஜிஎம் அனிருத் தான். நான் வந்து கபாலிக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முன்னாடி ரஜினிக்காக வரேன். அந்த எஃபர்ட் பீட் அப்படியே இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற ரிதம் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அனிருத்தோடைய வோக்கலுக்கு அவருடைய மியூசிக்கு அவர் வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காரு. ரெண்டு பேருமே வேற லெவலில் இருக்கு. இந்த வாட்டி வந்து அதான் லியோல இருந்து எடுத்துட்டு வந்த அதே பேட்டர்னு இவரோட அந்த ஸ்மோக்கிங் சிக்னேச்சர் வச்சு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட அதே விக்ரம்ல எப்படி சில சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சிஜி ஒர்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பர்சன்ட் தலைவருக்காக ஒரு பஞ்ச் டயலாக் நீங்க சொல்லுங்க. இந்த படத்துக்கு தலைவருக்கு என்னைக்கும் வயசாகாது. ஓ அப்ப பஞ்ச் டயலாக் அத்தா குட் குட் குட். செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. யூஷுவல் ஸ்டைல் தான். ஓகே, நோ சேஞ்ச் இந்த இது. அதாவது நம்ம இது விக்ரம் பார்த்தீங்கல்ல, கேங்ஸ்டர் லவர் அந்த மாதிரி படம் தான். பேன் இண்டியா மூவி. பேன் இண்டியா மூவினா தெரியும். ஆமீர் கான் ஹிந்தியில், உபேந்திரா இதுலேருந்து ஒரு இதில் கர்நாடகா, அப்புறம் தெலுங்கில் நம்ம மஞ்சுமல் பாய்ஸு, சாரி மலையாளத்தில் மாற்றி சொல்லிட்டேன். ரெண்டுமே ஸ்பீடு, படம் ஃபுல்லாக ஸ்பீடு தான். ஆரம்பத்திலே முடிவு வரை ஸ்பீடு தான். ரொம்ப அருமையாக இருக்குது. கேமரா ரோல்லாம் அமெரிக்கா லாஸ்ட்டில் வர ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. 3 பேருமே கேமியா ரோல் அவர் ரொம்ப ரஜினி எல்லாம் ஒன்றா சார் ரொம்ப அருமையாக. பேக்கப்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பயிற்சின்னு ரொம்ப அருமையாக பண்ணிடுவாங்க. படம் விறுவிறுப்பாக போகுது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, சினிமாட்டிக் மாதிரியே இருக்கா இல்லை ரஜினிக்காக ஸ்பெஷலாக இது பண்ணியிருக்காரு? விக்ரம்ல கமலுக்கு பண்ண மாதிரி இல்லை, கதை பிரகாரம் தான் படம் போகுது. ரஜினிக்காக கதை காம்ப்ரமைஸ் இல்லை. படம் ட்ராக்லேயே ரஜினியும் கரெக்டாக போகிறாரு. படம் சூப்பராக அவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி ஏதாவது கருத்து இருக்கா? எல்லாம் அவங்க கான்ட்ரிபியூஷன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன், அப்புறம் இந்த பக்கம் இவர் ஆமீர் கான், அப்புறம் நம்ம உபேந்திரா, அப்புறம் வந்து இவர் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து வர்றாருல, அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட் வில்லன். ரொம்ப நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும். ஏன் சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தான்னு தெரியல. இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். இது ஏஐ உண்டான இதுவும் இல்லை. போடலாம் இது, பட் என்ன தெரியல, சென்சாரில் ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் படம் சூப்பர். கொஞ்சம் வயலன்ஸ் படம் ஃபுல்லாக, அதான் வேற ஒன்றும் இல்லை. அனிருத் பிஜிஎம் அமேசிங். எல்லா பாட்டு கிட்டலாம் சூப்பர், ஒர்த் த மணி. 4 ட்விஸ்ட்டு. ரஜினியோட டிஏஜிங் இதில் மட்டும் இல்லை, வீடியோவில் மட்டும் இல்லை, வாய்ஸ் டிஏஜிங். அதுதான் இதில் ட்விஸ்ட்டு. இதுல வந்து ஏஐல பழைய ரஜினியை காட்டுறாங்க 30 வருஷம் முன்னாடி இந்த ரஜினி. அப்போ சத்யராஜ் பல்ஸ் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி காட்டுறாங்க. அது ஏஐல பண்றாங்க. வாய்ஸ் கூட மாத்திருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்.